ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க அப்புறம் பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியா கிட்ட செல்வி வந்துட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்கங்க. உனக்கு கஷ்டமா இல்லையாக்கா, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம பாக்கியா வந்து மனசை திறந்து ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசிட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது செல்வி. எதை நினச்சி கஷ்டமாக இருக்குன்னா, அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணதை நினச்சோ, அவருக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போதை நினச்சோ எனக்கு கஷ்டமாக இல்லை. அந்த நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அது என்னன்னு சொல்ல தெரியல. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு இத்தனை வருஷமாக இந்த ஆளை போய் நம்பியிருக்கோமே, அடிமைத்தனமாக இருந்திருக்கோமே, இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்குமே நினச்சி என்ன நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உண்மைதாங்க. அதாவது எது பாசனே தெரியாமல் முக்காவாசி பெண்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க இந்த நாட்டில். அதாவது ஹஸ்பண்டுக்கு செகண்ட் லைஃப் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே நம்ம வந்துட்டு அடிமைத்தனமாக இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதுலேருந்து நிறைய பெண்கள் மீள முடியாமல் தவிக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தன்னோட குழந்தைங்க மட்டும்தாங்க. தன்னோட பிள்ளைகளுக்காக மட்டும்தான் தான் பிள்ளைங்க, அதாவது அம்மாங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்துட்டு இதை நல்லா மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க ஹஸ்பண்ட்ங்க. அதுவும் இந்த சுயநலமான கோபி இருக்காரு அப்பா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நல்லா புரிய வைக்கிற விதமாக வேற லெவலில் பாக்கி அந்த சீனில் பேசியிருக்காங்க. அவங்க பேசினதை நினைக்கும் போது நமக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம மனசில் உள்ள பாரம்லாம் குறைச்சிட்டப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பாக்கியாவுக்கு ஆறுதல் ஒரு வழியாக சொல்லியாச்சு. செல்வி வந்துட்டு நீ கவலைப்படாதக்கா, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து 1000 பேர் இருக்காங்க, எனக்கு என் பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு என் பிஸ்னஸ், என் பிள்ளைங்க, இதை தான் நான் பார்க்கணும். அந்தால பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டிக்கு நடுநாத்திரியில் ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்துருக்கல்லம்மா, உனக்கு இதெல்லாம் தேவைதாம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முதல்ல பையன்ட்ட ஒழுங்காக நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளங்க. பொண்ணுங்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளங்க. பொண்ணுங்களை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளங்க. அப்போ தாங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.